வயது 93. பலருக்கு அது ஓய்வெடுக்கும் வயது. ஆனால் ஒருவருக்கு அது இன்னும் புதிய செஸ் போட்டிக்கான தயாரிப்பின் வயது. ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கும் மேலாக செஸ்ஸை சுவாசித்த மனிதர் திரு டி.வி. சுப்பிரமணியன். போட்டி வீரராக, பயிற்சியாளராக, செஸ் புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சென்ற முன்னோடியாக, இந்திய செஸ் வளர்ச்சியின் அமைதியான சாட்சியாக அவரது வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறது. சிலர் செஸ்ஸை ஒரு விளையாட்டாக பார்க்கிறார்கள், சிலர் அதை தொழிலாக பார்க்கிறார்கள். ஆனால் மிகச் சிலர் மட்டுமே தங்களுடைய முழு வாழ்க்கையே செஸ்ஸுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பதை ஒவ்வொரு நகர்விலும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் செஸ் மனிதரின் அசாதாரண பயணத்தை இன்று நாம் ஒன்றாக பார்க்க போகிறோம். 24 வயதில் தொடங்கிய அவரது செஸ் பயணம் இன்று 90 வயதை தாண்டிய போதிலும் இன்னும் நிற்கவில்லை. செஸ் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அவரோட வாழ்க்கை ஒரு செஸ் பயணம் மட்டுமல்ல, ஆர்வம், அர்ப்பணிப்பு, மன உறுதி என்ற 3 வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு உண்மை கதை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய இந்தியாவின் செஸ் தாத்தா திரு டி.வி. சுப்பிரமணியன் அவர்களின் பயணத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். சோ நம்ம கிறிஸ் செஸ் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்க பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கேன். சோ உங்க பேரு, நீங்க எத்தனை வருஷமா செஸ் விளையாடுறீங்க, உங்களுடைய வயசு என்ன, செஸ்ல உங்களுடைய பங்கு என்ன, எல்லாமே கொஞ்சம் இன்னைக்கு இந்த பேட்டியில சொல்றீங்களா? உங்க பேரு, உங்க ஏஜ், எங்க இருந்து வரீங்க? என் பேரு டி.வி. சுப்பிரமணியன். மதுரை உங்கள் பகுதிக்கு வந்திருக்கேன். ஆனா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஏஜ் 93 இருப்பாங்க. 93. ஓகே. அப்புறம் என்ன வேணும்? எங்க இருந்து? மதுரையில இருந்து திருச்சியில இருந்து இப்ப மாறி மாறி வரீங்க. ஓகே. சோ செஸ் வந்து நீங்க எத்தனை வருஷமா விளையாடிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷத்துல, உங்களுடைய எந்த வயசுல இருந்து நீங்க ஆட ஆரம்பிச்சீங்க? என்னுடைய 24 வயசுல. 27 வயசுல இருந்து? 24. ஓகே. ஓகே, அப்போத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. நீங்க வந்து பிளேயரா இருந்து அதுக்கப்புறமா கோச்சிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்களா? எல்லாமே பண்ணி அதிகமா கோச்சிங் பண்ண, விளையாடுறதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஆனா நான் கோச்சிங் பண்ண ஆட்கள்லாம் அதிகமா இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாமே ஓகே கூட இது இல்ல. ஒரு சில பேர் சொல்ல முடியுமா, நீங்க யார் யாருக்கெல்லாம் கோச் பண்ணிருக்கீங்கன்ட்டு? ராம் கைலாஸ் செல்வம். ஓகே. ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ஞாபகம் இல்ல. சரி சரி சரி. நீங்க நிறைய திருச்சியில ஒருத்தர், திருச்சியில 2 பேரு, மதுரையில. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. நீங்க புக்ஸ் எல்லாம் நிறைய வித்து நான் பாத்திருக்கேன். நான் செஸ் விளையாடின காலத்துல இருந்தே நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். இப்போ புக்ஸ் தூக்கிட்டு வர முடியல. ஆமா, அப்பவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ நீங்க இந்த வயசுல நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. சரி சரி சரி. ஓகே. நீங்க ரேட்டிங் எல்லாம் வச்சிருந்தீங்கல்ல சார்? எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு ஹையஸ்ட் ரேட்டிங் உங்களோடது? நான் ஒரு காலத்துல 2-1 வச்சிருந்தேன். 2-1. ஓகே, அதுதான் உங்களோட ஹையஸ்ட் ரேட்டிங்கா? 2-1 போட்டு. அப்புறம் 2000 அந்த டயத்துல 2000 கம்மி ரேட்டிங் இல்ல. 2000 ஆமா ஆமா, அப்போ வந்து 2000 தான் ஆரம்பம். இதுக்கப்புறம் 2-3 வருஷம் அப்டேட்டட் ஆகுது. அப்புறம் திருப்பி ரேட்டிங் வந்தது 190. ஓகே. இது அப்படியே போய் இப்ப ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நீங்க வந்து விளையாடும் போது குட்டி பசங்க கிட்ட எல்லாம் விளையாடுறீங்க, எப்படி விளையாடுறாங்க அவங்க எல்லாம்? ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. எல்லாரும் சில பேர் இந்த பொண்ணு ஒண்ணு நல்ல கையில. நான் தான் மிச்சம் கொஞ்சம் ஆண் கொடுத்தேன். அப்புறம் ஒரு மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு பாடம் போயிடும். ஆனா நான் பார்த்தேன், நீங்க செஸ் டோர்னமெண்ட் மட்டும் இல்ல, நீங்க நடுநடுவுல வந்து கிடைக்கிற கேப்ல கூட நீங்க விளையாடிட்டே தான் இருக்கீங்க. அந்த அளவுக்கு செஸ்ல உங்களுக்கு ஆர்வம் பாக்குறேன் நானு. அந்த ஃப்ரீ டைம்ல கூட செஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, செஸ் கேம் பாத்துட்டு இருக்கீங்க.
சோ அதுதான் ரொம்ப செஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லீங்களா? உங்களுக்கு யார் சார் ஹெல்ப் பண்றாங்க? நீங்களே வந்துருவீங்களா இல்ல உங்களுக்கு யாராவது ட்ரெயின் கேட்டு? ஏன்னா நீங்க மதுரை திருச்சி எல்லாம் சொல்லிருக்கீங்க இல்லையா? அப்போ அங்க இருந்து எல்லாம் வரீங்கன்னா யாரு உங்க பசங்க? டிக்கெட் நானே போட்டுக்குவேன். நீங்களே புக் பண்ணிடுவீங்க? நானே டேபிள்ஸ் இருக்கு, அத புக் பண்ணிடுவேன். ஓகே. பட் நீங்க அங்க வந்தாலும் அங்க இருந்து இப்ப நீங்க வந்து இப்ப ஸ்டேடியம், இப்ப நேரு ஸ்டேடியம்ல வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. சோ அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு எல்லாமே இதெல்லாம் இந்த வயசுல பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். உங்க வீட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சார்? சப்போர்ட்டே இப்ப இல்ல யாருமே. இவருக்கு வேலை இல்லை, இப்போ ஒன்னும் பேசுறது இல்ல, சைலண்டா இருக்காங்க. ஓரளவு எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்க அதை பார்த்து ஓரளவு சைலண்டா இருக்காங்க. ஆனா அவ யாரும் விரும்பல. எல்லாம் படிச்சு படிப்பிலே கவனம், பேரம் பேச்சு எல்லாருமே நல்ல வேலையில இருக்காங்க. எனக்கு சந்தோஷம் தான். எதுக்கு இதுல பேச்சு மண்டை ஒட்டி நீங்க இது விளையாடுறதுதான் உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? கண்டிப்பா சார். ரொம்ப ஜெயிக்காத அதை பத்தி அதிகமா ஒளி பண்ண ஏன் போச்சு, ஏன் கேம் போச்சுன்னு உடனே தெரியும். அப்புறம் ஒன்னும் பார்க்கவே இல்லை. விளையாடுறதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். தோக்குறது ஜெயிக்கிறது அடுத்த விஷயம் தான். ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு இந்த பேட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ, நன்றி. 93 வயதிலும் இன்னும் ஒரு செஸ் போர்டு முன் அமர்ந்து அடுத்த நகர்வை யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதர். இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் சென்றோம் என்பது முக்கியமல்ல, நாம் எவ்வளவு ஆர்வத்துடன் தொடர்ந்து பயணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை டிவி சுப்பிரமணியம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எளிமையாக வாழ்ந்தாலும் தனது ஆர்வத்தில் ஒருபோதும் சமரசம் செய்யாத ஒரு மனிதர் அவர். போட்டி நடைபெறும் இடத்திற்கு செல்வது, பயணம் செய்வது, மணிக்கணக்கில் விளையாடுவது, இந்த வயதில் இவை எதுவும் எளிதான விஷயங்கள் அல்ல. ஆனால் செஸ் மீது அவர் வைத்திருக்கும் காதல் அந்த எல்லா சிரமங்களையும் தாண்டி அவரை இன்று வரை முன்னோக்கி அழைத்து வருகிறது. அதனால்தான் அவர் ஒரு செஸ் வீரர் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை பாடம். ஆர்வத்திற்கு வயது இல்லை, கனவுகளுக்கு ஓய்வு இல்லை. மன உறுதி இருந்தால் வாழ்க்கை தொடர்ந்து நகரும் என்பதை அவர் தினமும் நமக்கு நினைவூட்டுகிறார். குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுதான். நம்மை ஊக்குவித்த இப்படிப்பட்ட முன்னோடிகளை மதிப்போம், அவர்களின் பயணத்தை கொண்டாடுவோம். முடிந்தால் அவர்கள் இன்னும் பல போட்டிகளில் பங்கேற்று தங்கள் அனுபவத்தை அடுத்த தலைமுறையுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகளையும் உருவாக்குவோம். ஒரு செஸ் பலகையில் தொடங்கிய ஒரு கனவு பல தலைமுறைகளை தொட்ட ஒரு பயணமாக மாறியுள்ளது. என் பார்வையில் திரு டிவி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு செஸ் வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு உண்மையான ஹீரோ. இந்தியாவின் செஸ் தாத்தா திரு டிவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும் மரியாதையும். இந்த பயணம் இன்னும் தொடரட்டும்.